நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே பிளே தமிழ்ல உங்க வாழ்க்கையில எப்படி உங்க வாழ்க்கையில பெரிய உயர்ந்த இடத்துக்கு போகணும்னா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியை கண்டிப்பா பாருங்க. பொன் பொருள் நகை செவிப்பு அந்தஸ்து கௌரவம் ஒழுக்கம் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பயிற்சி ஆகுது. எதனால் வரைக்கும் ஜூன் மாசம் 26ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி பலமா உட்காந்துருக்காருங்க. ஏன்னா இவர் வக்ரமான காலம் நவம்பர் மாசம் கரெக்டா 11ஆம் தேதி 4 மாசம் 121 நாள் வக்ரத்துல இருந்தார். இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இது மிகப்பெரிய ஒரு ஜாக்பட் யோகமா மாறும். ஆல்ரெடி சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். ஏன்னா வருஷத்துல 4 மாசம் குரு வக்ரத்துல தான் இருப்பார். குருனா ஒண்ணும் கிடையாதுங்க, நம்முடைய ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு பணம் பொருள் நகை எல்லாமே குரு தான். நம்ம ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். அதனால இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில பிறந்திருந்து கஷ்டப்படுறோம் பாருங்க, அதுக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மையை கொடுக்க போறாரு பிளே தமிழ்ல பாத்துக்கோங்க. ஏன்னா இப்ப அவர் வக்ர நிவர்த்தி ஆகி பலமா பாக்குற இடமெல்லாம் பொன் பொருள் நகையா கொடுத்துருவார். அப்ப இந்த 12 ராசிக்கும் இந்த குரு பகவான் என்னென்ன யோகத்தை கொடுக்க போறார் கடைசி மட்டும் வீடியோ பார்த்துக்குங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு குரு என்ன கோடி விதமான யோகத்தை கொடுக்க போறார் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷப ராசி என்பர்களே, பொதுவாக ரிஷப ராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தான் இந்த ரிஷப ராசி. எப்போதுமே சரி ரிஷப ராசிக்கார பாருங்க, குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா இந்த ரிஷப ராசி நம்ம சொல்லலாம். எப்படி ரொம்ப நாகரிகமான குணம் இருக்குங்க ரிஷபராசியை பொறுத்தவரை. ஏன்னா இந்த ராசியில யார் உச்சமாவார், சந்திரபவன் உச்சமாவார். சாப்பாடு அதாவது உணவு கலைத்துறையில பெரிய லெவலுக்கு இருக்கிறது யாரும் பாருங்க இந்த ரிஷபராசி இருப்பாங்க பாருங்க. கலை சம்பந்தப்பட்ட எந்த வேலையும் சரி சூப்பரா அழகா அற்புதமா பார்க்க. ஒரு வேலையை கடமைக்கு போய் பார்க்கக்கூடிய கேரக்டர் கிடையாது ரிஷபம், நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி கடமைக்கு போய் அந்த வேலையை பார்க்க மாட்டாங்க, உணர்வு பூர்வமாக வேலையை பார்ப்பாங்க. குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே கேரக்டர்னா ரிஷபராசிக்காரர் தான். நீ எடுத்து பார்த்துக்கணும். எப்படி குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிப்பாங்க. இதான் இவங்களுடைய இயல்பான குணம். எப்படி ஆசை கற்பனை கலை எல்லாத்துலயும் பெரிய லெவலுக்கு போனா ரிஷபராசியை போய் நீங்க பாருங்க, கண்டிப்பா நீங்களும் போயிடலாம். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க. குரு பகவான் 4 மாசத்துக்கு அப்புறம் 121 நாளுக்கு அப்புறம் அது வக்ர நிவர்த்தி ஆகிறார், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தான் குரு பகவான் நல்ல யோகமான கணம். பணம் பொருள் நகை சேமிப்பு நம்ம ஆசைப்பட்ட விஷயம் அடையணும்னா குரு பகவானுடைய தொடர்பு இல்லாமல் நீங்க எதுவுமே பண்ண முடியாது ராஜா. ஜாதகத்துல ஒரு முக்கியமான கிரகம் குரு பகவான் தான். ஏன்னா வருஷத்துல எப்படி பார்த்தாலும் அவர் 4 மாசம் வக்ரம் ஆவார். வக்ரம்னா ஒண்ணும் கிடையாதுங்க, சூரியனுடைய கதிர்வீச்சுல முன்னோக்கி போக கிடையாது, பின்னோக்கி போகுது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. முன்னாடி போறதுக்கும் பின்னாடி போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல, சுலோவா போகும், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப அங்க குரு சுலோவா போனா குரு தான் என்னென்ன காசு பணத்துல அங்க சுலோவா நடக்கணும் அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் நடக்கும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு நம்ம ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். அதனாலதான் குரு தசை குரு புத்தி வந்தா ஏன் ஜாதக நோட்டு எடுத்து வேகமா போய் பாக்குறாங்க. நமக்கு எதுவும் யோகம் இருக்காதா? தயவு செய்து ரிஷபராசிக்கிற பாக்குறீங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு குரு நல்லா வரா கட்ட வரா, இதை மட்டும் நீங்க செக் பண்ணுங்க. பிறந்த நேரம் தான் லக்னம் பாங்க. சில பேர் பாருங்க பிறந்தது கஷ்டப்படுவார், சில பேர் பாருங்க இடையில கஷ்டப்படுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க, பிரபு ஜாதகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் பலவீனமா இருக்கும். அந்த பலவீனமான கிரகம் திசாபதியை நடத்திக்கிட்டு இருக்கும். இதே வேற விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஜாதகத்துல உங்களுக்கு எந்த கிரகம் யோகம் எந்த கிரகம் பலனும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் பொது பலனதை பாருங்க. உங்க ஜாதகத்துல குரு பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறனா, ஏன்னா குரு உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி தெரியுமா? 2ஆம் இடத்துல போய் குரு உட்காந்துருக்காரு. உங்களுக்கு 11ஆம் வீட்டு லாபத்தை காட்டக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தாங்க. உங்க ஆசையெல்லாம் நடக்கணுமா குரு பகவான் எல்லாமே நடக்காதுங்க. மேல் படிப்பு பட்டப்படிப்பு மூத்த சகோதர உறவு எல்லாமே இந்த 11ஆம் இடத்துல நிறைய இருக்கு. எப்படி ஆசைப்பட்ட விஷயம் பெருங்கொண்ட பணம் இன்கம் எல்லாமே இந்த 11ஆம் இடம். அடுத்து பாருங்க 8ஆம் வீட்டு அதிபதி அவர் தான். எப்படி வெளிநாடு வெளியூர் திடீர் கஷ்டம் எல்லாமே 8ஆம் இடத்துல இருக்கு. அயன சயன போகம், உங்களுக்கு மருத்துவ செலவு வருமா, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வருமானா இந்த 8ஆம் இடத்தை பார்க்கணும். உடம்பு ஆரோக்கியம் திடீர்னு செலவு வருமா 8ஆம் இடத்தை பார்க்கணும். திடீர் பயணம் போனா 8ஆம் இடத்தை பார்க்கணும். ஏன்னா இவ்வளவு விஷயம் இருக்குது. 8ல் 11ல் பாருங்க இவ்வளவு விஷயம் இருக்குது. அப்ப நீங்க ஜாதகத்தை பார்க்காம இதை கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இவ்வளவு நாள் வரைக்கும் வக்ரமா இருந்தால், நான் ஓப்பனா சொல்றேன், யாருடைய பிறப்பு ஜாதகத்துல தசாபதி சரியில்லாம இருந்து குரு பகவான் பலம் இழந்திருந்தால்
காசு பணம் பொருளாதாரத்துல கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. நான் ஓப்பனா சொல்றேன். எப்படி பொருளாதார வருமானத்தை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. குரு 2ஆம் இடத்துல இருக்குமா, இங்க வக்ரமாகும் போது அங்க பலவீனத்தை கொடுத்திருப்பாரு. எதிர்பாராத ஒரு வழக்கு உங்க மேல கேஸ் ஆயிருக்கும். எப்படி எதிர்பாராத வழக்கு, உங்களுடைய நண்பர்கள் கூட்டாளிட்ட ஒரு பிரச்சனை இருக்கும், நீங்க கேட்டு பாத்துக்கோங்க. இல்லைன்னா உங்க மனைவி கிட்டேயோ கணவன்கிட்டயோ ஒரு மன வருத்தத்தை இப்ப தடங்களை இந்த 4 மாசம் வந்து நான் சொன்ன டேட்ல இருந்து இருப்பாங்க. நவம்பர் மாசம் கரெக்டா 11ஆம் தேதியில இருந்து எங்கிட்ட 4 மாசம் அவர் வக்ரதான் இருந்தார். அப்ப இந்த டேட்ல இருந்து எடுத்து பாருங்க, இங்க ஒரு குழப்பங்கள், ஒரு தடுமாற்றங்கள் நவம்பர் மாசம் 11 நீங்க பார்த்திருப்பீங்க. பெருங்கொண்ட பணம், வருமானம், பொருளாதார கஷ்டத்தை கண்டிப்பா நீங்க சந்திச்சிருப்பீங்க. நீங்க எடுத்து பாத்துங்க. ஏன்னா கண்டிப்பா பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இன்கம் பிரச்சனை, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, வேலை உத்தியோகம் இல்லாம நிறைய பேர் வீட்டுல இருக்கிறது, இதெல்லாம் அமைப்பு கண்டிப்பா இருக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் ஏன் தள்ளி போகுது, எனக்கு பின்னாடி வேலை பார்த்தா ப்ரொமோஷன் ஆகிட்டா என்னால வாங்க முடியலையே, ஒரு மனக்குழப்பம், மனமத்தமா இருக்கும். மூத்த சகோதரர் ஒரு மனக்காசப்பு வந்திருக்கும். தாய் மாமன் உறவுல ஒரு விரிசலை கொடுத்திருப்பாரு. தந்தையோட உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மருத்துவ செலவு கொடுத்திருப்பாரு. இடத்துல பூமியில அவங்களுடைய பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனை இல்லாம ஆலையில நீங்க கேட்டு பாருங்க. மனைவி கிட்டையும் பூர்வீக சொத்துலையும் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியத்திலையும் சகோதர உறவும் சகோதரி உறவுலையும் ஒரு மனக்கசப்பு இல்லாத ஆள் இருக்கா நீங்க கேளுங்க. ரிஷபராசியை பொறுத்தவரை ஆமாங்க இருக்கும்பாங்க. தொழில் உத்தில லாபம் பெருசா பார்க்க முடியல, தொழில நல்ல ஒரு வீழ்ச்சியை பார்க்க முடியல, நான் இதை எடுத்த காரியம் எதுவுமே சக்சஸ் ஆகலைன்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்லியிருப்பாங்க. நான் இது ஏன் சொல்றேன்னா, குரு உங்களுக்கு யாருக்கு நான் சொன்னல, யாருக்கு லக்ன பிரகாரம் குரு மறைவுல போய் இருந்தாலோ பலவீனமானவோ இது மாதிரி விஷயத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க. எடுத்து பார்த்துக்குங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்த யாரு, ரிஷப ராசிக்காரங்க. இப்ப பாருங்க, அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. வக்ர நிவர்த்தி ஆகி எங்கெல்லாம் பாக்குறாரோ அங்க நல்ல பார்வையா கொடுப்பாரு. நல்லா பாருங்க, பின்னோக்கி பார்த்தா சரியா பார்க்க முடியாது. இப்போ ஒண்ணு இல்ல, பின்னாடி திரும்பி பார்த்தா கரெக்டா பார்க்க முடியுமா? இப்ப முன்னாடி இருந்து உங்களை பார்த்தா கரெக்டா பார்க்கலாமா? இப்ப நல்ல பார்வை, சூப்பர் பார்வை, குருவுடைய கோடீஸ்வர யோகமான பார்வை உங்க மேல விழுவும் பாரு. எங்கேயும் அவன் பாக்குற 2ஆம் இடத்துல நேரம் 6ஆம் இடத்தை பாக்குறாங்க. எத்தனை பேருக்கு வேலை வேணும்? வேலை கிடைச்சிச்சா இப்ப கிடைக்க போதா? எண்ணி பார்த்துங்க. கண்டிப்பா வேலை உத்தியோகம் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும். நல்ல வேலை, சூப்பரான வேலை கண்டிப்பா அந்த டேட்டுக்குள்ள கண்டிப்பா வரும். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இனிமேல் கொடுப்பாரு. நான் வேலை உத்தியோகத்தை நல்ல ஒரு மாற்றத்தை இனிமேல் கொடுக்க போறாரு பாத்துங்க. ஏன்னா குருபாவன் வக்ர நிவர்த்தினால கடனை குறைப்பார், பகையை கொடுப்பார், எதிரியை கொடுப்பார், வழக்கை கொடுப்பார். நிறைய பிரச்சனை இனிமேல் நவம்பர் மாசத்துல இருந்து உங்களுக்கு இருந்திருக்கும், இனிமேல் குறைச்சு விடுவார் பாத்துங்க. வேலை உத்தியோகம் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். நிறைய வேலை உத்தியோகம் அனுகூலமா வரும் பாருங்க. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது. உங்க மேல எந்த கேஸ் போட்டிருந்தாலும் அந்த கேஸுக்கு இப்ப பதில் சொல்லுவீங்க. ஏன்னா கேஸ் பிரச்சனை உங்க மேல வந்திருக்கும். ஏன்னா வக்ரமான குரு பார்த்தாரு. நவம்பர் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, உங்க மேல வழக்கோ தடையோ தாய்மாம உறவுலையோ இல்ல மாமனார் மாமிய உறவுலையோ ஒரு கசப்பு இருந்துச்சா கேட்டு பாருங்க. நீங்க கண்டிப்பா சொல்லுவாங்க, ஆமாங்க இருந்துச்சுப்பாங்க. இவனும் இருக்காது, நல்ல வேலை கிடைக்கும், சூப்பரான வேலை இருக்கும், கடன் இருக்காது, பகை இருக்காது, எதுக்கு எல்லாமே ஜெயிப்பீங்க. ஜெயிக்கக்கூடிய நேரம் இருக்கு ராஜா உங்களுக்கு. வெளிநாடு வேலை பார்க்குறவங்க சில பேர் இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை சரியாகும். 20 கம்பெனி 30 கம்பெனி அப்ளிகேஷன் போட்டாலும் சரி, இப்போ வேலை கிடைக்கும். கிடைச்சிச்சா கிடைக்கல, ஆல்ரெடி கிடைச்சிருக்கணும், இல்லை இப்போ கிடைக்க போகுது. கண்டிப்பா இந்த ஜூன் மாசத்துல அடுத்த குரு பயிற்சிக்குள்ள உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. ஏன்னா குரு பயிற்சி ஜூன் மாசம் தான் வருது. இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்ட இப்பவே அவர் நல்ல பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்கலாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு, நிறைய பேருக்கு நோய் உபாதைகள் இருந்தால் மருத்துவ செலவு இப்போ குறைஞ்சிடும். நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா கொடுத்துருவாரு பாத்துங்க. நிறைய புதுசா தொழில் பண்ணணும்னு ஆசை இருந்தால் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து குரு பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு தொழில் ஆரம்பிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கு. ஏன்னா சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். நான் காரணம் சொல்லல, சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இனிமே எந்த கிரகம் வக்ரம் ஆகாது, குருவும் ஆகாது, சனியும் ஆகாது. இனிமே சனி பகவான். ஏன்னா சனி பகவானை கண்டு எல்லாரும் பயப்படுவீங்க. நான் புதுசா தொழில் பண்ணலாம் கண்டிப்பா பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து வந்திருக்கும் பாருங்க. வந்துச்சா வரலையா? ஒரு கேஸ்ல ஜெயிச்சிங்களா ஜெயிக்கலையா? இல்ல இப்ப கேட்டு பாருங்க, ரிஷபராசி கேட்டு பாருங்க. கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ சொத்தை வாங்கியிருப்பாங்க, இல்ல பண்ணிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி ஆகும். அதுக்கான நேரம் வேலை செய்யும். ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பணம் எல்லாமே நீங்க வாங்கலாம். ஏன்னா இனிமே வரக்கூடிய காலம் சுக்கிரன் உங்க ராசியை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. நான் சொல்றேன், அடுத்த குரு பேச்சுக்கு பாருங்க, சுக்கிரன் உங்க ராசியை நோக்கி தான் போவாரு. எப்படி பார்த்தாலும் ஒரு சுப செலவு பண்ண வச்சுருவார். திருமணம் ஒண்ணு, எப்படி திருமணம், வீடு வண்டி வாங்கின சொத்து வாங்குறது எல்லாமே சூப்பரா இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்கான ப்ராசஸ் பண்ணிடணும். இப்ப பெருங்கொண்ட பணம் எங்கேயாச்சும் அந்த பணத்தை கொடுத்தீங்க, அந்த பணத்தை போய் இப்ப நீங்க திருப்பி கேட்டா உங்களுக்கு உங்க கைவசமா வரும், நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதி அவர் சொந்த சுயசாரம் வாங்கி நேரா ஒரு 10ஆம் இடத்தை பார்த்து 6ஆம் இடத்தை பார்த்து 8ஆம் இடத்தை பார்க்கலாம். நீங்க பணத்தை கேட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கானா காசு பணம் கண்டிப்பா உங்களுக்கு வந்தே ஆகணும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை, கண்டிப்பா அடிக்கலாம் திருப்பி கேளுங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து உங்க லக்னத்துக்கு குரு நல்லா வர இந்த இடத்துல நீங்க யோசிக்கணும். திடீர்னு லாட்ரி யோகம்னா லாட்ரி போகக்கூடாது. நீங்க பிறந்த லக்னத்துக்கு குரு எப்படி இருக்காரு, இதை எல்லாருமே பார்க்கணும்.
நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் லாட்ரி எடுத்தால் கண்டிப்பாக அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரையம் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா வருமானத்தை கொடுக்க போதுங்க. 8ஆம் இடத்தை வெளிநடக்கிறத பார்க்குதுங்க. அதனால லாட்ரியும் அடிங்கிற விஷயம் நான் கொண்டு போகிறேன். மருத்துவத்துறை சூப்பராக இருக்குங்க. ஆசிரியத்துறை நல்லா இருக்குங்க. எத்தனை பேர் இருந்தது எக்ஸாம் எழுதுறீங்க, அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறீங்களா, எழுதி பாருங்கள், ரிசல்ட் சூப்பராக இருக்கும். படிப்பு கல்வி, அரசாங்க வேலை, இது எல்லாமே சாதகமாக இருக்குது. இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, உணவுத்துறை, கலைத்துறை, எப்படி கலைத்துறை, பெரிய பெரிய கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய நபர்கள், ஆன்மீக சிந்தனை உள்ள நபர்கள் எல்லாத்துக்குமே பாருங்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் எல்லாத்துக்குமே சரி. இந்த குரு இப்போ வக்ர நிவர்த்தி ஆனதுனால ஒரு நல்ல விஷயம் கிடைக்க போகுது. ஆசிரியர்கள்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள். டைமிங் நான் கெட்டதே சொல்ல மாட்டேன். ஏன்னா நல்ல நேரம் வேலை செய்யுது, ஏன் பயன்படுத்த மாட்டோம்? கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குற ஒரு நட்சத்திரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வரும்? கார்த்திகை நட்சத்திரம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், அறிவான குணம், எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. தன்னம்பிக்கை எல்லாமே நிறைய இருக்கும் பாருங்க. கார்த்திகை நட்சத்திரம் இனிமேல் சூப்பராக இருக்கும் பாருங்க. டைமிங் எப்படி எடுத்த காரியம் வெற்றி. கார்த்திகை நட்சத்திரம் போடுறாங்க. எதுலையுமே பொறுமையாக போங்க. பொறுமையை மட்டும் இழந்துடாதீங்க. எப்படி பொறுமையை இழந்துடாமல் போங்க. இப்போ லாபத்தில் உங்களுக்கு லாபஸ்தானம் அதுவே 2ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. கார்த்திகை நட்சத்திரம் சூப்பராக இருக்கும். உங்கள் ராசியை நோக்கி சூரிய பகவான் வரப்போறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தொழிலும் வருமானமும் இன்கமும் நிறைய கஷ்டம், காசு போனவே 2 மாதம் உங்களுக்கு இருந்திருக்காது பாருங்க. எப்படி தை மாதம், மாசி மாதம் 2 மாதம் உங்களுக்கு பணம் சேமிப்பு அதிகமாக இருந்திருக்காது. தொழிலில் வச்சு வருமானம் வச்சு நிறைய கடன் பக்கம் எதிரி எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா அந்த கார்த்திகை நட்சத்திரம். இப்போ சூப்பராக இருக்கும் பாருங்க. அமைப்பு 11ஆம் இடத்துல சூரியன் போயிட்டார். எப்படி தான் உங்கள் ராசி நோக்கி வந்துடுவார். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், தொழில் லாபம், ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு அரசாங்க அரசியல் சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். கமிஷன் அவர்களுமே செம்மையை பட்டைய கிளப்பி வரும். நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் தேடி வரும். கார்த்திகை நட்சத்திரம் வரும். ஏன்னா அந்த குருபகவான் வக்ர நிவர்த்தியானது நல்ல ஒரு பலத்தை கொடுக்குறாரு. அடுத்து பாருங்க ரோஹிணி நட்சத்திரம். ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம், நிறைய ஆசை லைஃப்பில் எப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு நிறைய ஆசைப்படுவீங்க. இனிமேல் உங்கள் ஆசை எல்லாமே பூர்த்தியாக போகுது. ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, நிறைய இந்த பயணங்கள் மூலமாக வருமானம் பெற்றவங்க எல்லாம் சூப்பராக இருக்கும். கணவனி ஒற்றுமை, தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே நல்ல விஷயமா வருது. நல்ல விஷயம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அடுத்து மிருகசீரத்தில் பிறந்தவங்க. எப்படி மிருகசீரத்தில் பிறந்தாவே எதுவுமே தைரியம், தன்னம்பிக்கை பயங்கரமாக இருக்கும் பாருங்க. எடுத்து பார்த்துக்கணும். இதுலேயுமே பயங்கரமாக தைரியமாக யோசிப்பாங்க. தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி எல்லாமே இவங்ககிட்ட நிறைய இருக்கும். இனிமேல் எது வந்தாலும் பயப்படாமல் மிருகசீரத்தில் நல்ல ஒரு யோகமாக இருக்குங்க. ஏன்னா உங்கள் ராசி நோக்கி செவ்வாய் பவன் வந்துடுவார். எப்படி பார்த்தாலும் அடுத்த குரு பேச்சிலும் கண்டிப்பாக வந்துடுவார். இப்போ தொழில் லாபம், வருமானம், பொருளாதார பயங்கரமான வெற்றி எல்லாமே சூப்பராக இருக்குது. எப்படி தொழிலில் வருமானம், இன்கம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்கள் பக்கம் தேடி வரும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, மீன மருத்துவத்துறை, மீன் அந்த கட்டிடம் சார்ந்த துறை, இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எல்லாத்துலேயும் பயங்கரமாக ஜெயிக்கக்கூடிய யோகம். பக்காவாக வேலை செய்து பாருங்கள். இந்த மிருகசீரத்தை பார்த்தோம் வரக்கூடிய இந்த குரு பகவானை வக்ர நிவர்த்தி பயிற்சி எல்லா தடைகளையுமே உடைத்து உங்கள் பக்கம் வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.